வெல்கம் டு டெசாக் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்த நாள் இல்லையா? டிஎம்கேடைய ஃபவுண்டர்னு சொல்லலாம். இன்னொன்னு 1967 இருந்து 69 வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். ரைட்டா? ஸோ இவரை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்துல பிறந்திருப்பாரு. நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாள். அடுத்து 1927 காஞ்சிபுரம் முனிசிபல் ஆபீஸ், அதாவது காஞ்சிபுரம் நகராட்சியில எழுத்தரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ரைட். 1930 இவருக்கும் ராணி அம்மையாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். அடுத்து 1931 இவருடைய முதல் கட்டுரையான பெண்கள் சமத்துவம் அப்படிங்கிறது தமிழரசு இதழில் வெளியானது. இந்த இதழுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாசிலாமணி முதலியார். அடுத்து BA ஹானர்ஸ் அண்ட் MA எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிகல்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்த்தா அவங்களுக்கு பச்சையப்பா கல்லூரியில முடிச்சிருந்திருப்பாரு சென்னையில. ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம்ப காலத்துல இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையப்பன் பள்ளியில தான் படிச்சிருந்திருப்பார். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், வரதராஜன். ரொம்ப முக்கியமான நண்பர் வரதராஜன் மற்றும் வேங்கடசாமி யாருன்னா நீதி கட்சியில் வந்திருப்பார். இந்த இரண்டு பேரும் அண்ணாவுக்கு 3 முக்கியமான கொள்கைகளை கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொள்கை சமூக நீதி, இரண்டாவது பிராமணர் அல்லாதவருடைய உழைப்புக்கு அவங்களுடைய வாழ்வுக்கு முன்னேற்றுவது, அடுத்து பிரிங்கிங் சோசியல் சேஞ்சஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அரசியல் கட்சி மூலம் சேர்ந்து அதன் மூலமா தான் நன்மைகள் செய்ய முடியும். இந்த 3 கருத்துக்களை வரதராஜனும் வெங்கடசாமி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. இதே வரதராஜன் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய, அதாவது பிரைன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அண்ணாவா சொல்லியிருந்திருப்பார். அதுவே ஹார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னாக்க சி நடேசன் அவர்கள் சொல்லுவோம். மறந்துடக்கூடாது. அடுத்து 1934 ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இணைஞ்சிருப்பார். ஜஸ்டிஸ் பார்ட்டி நமக்கு தெரியும். 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1970 ரெண்டுமே உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். அப்போ 1934 நீதி கட்சியில் எப்போ சேர்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணா அவர்கள் சேர்ந்திருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம், ஜேர்னல் ஜஸ்டிஸ் உடைய ஆசிரியர் டிவி நாதன். இந்த 2 பேரும் தான் அண்ணாவை நீதி கட்சியில் சேர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த சண்டே அப்சர்வர் இதனால பாலசுப்ரமணியத்தையும் அப்புறம் வந்துனாக்கா ஜஸ்டிஸ் சேனலுடைய எடிட்டரான டிவி நாதன் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அரசியல் இரட்டையர்கள் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இவருடைய முதல் ஷார்ட் ஸ்டோரி கொக்கரேக்கோ ஆனந்த விகடனில் 1934 வெளியே இருந்துச்சு. அடுத்து 1935 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம், அண்ணாவும் பெரியாரும் எப்போது சந்தித்து கொண்டார்கள்னாக்கா 1935 அதுவும் ஒரு சாதி ரீதியான மாநாட்டில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர் வாலிபர்கள் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம 1916 லக்னோ செஷன்ல நேரு அவர்களும் காந்தி அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி 1935 பெரியாரும் அண்ணாவும் திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர் வாலிபர்கள் மாநாட்டில் சந்திச்சிருப்பாங்க. அடுத்து ரைட், பெத்துநாயக்கன் பேட்டை வார்டுக்குட்பட்ட தேர்தலில் 1936 நிற்கிறாரு. பட் ஆனால் இந்த எலெக்ஷன்ல தோத்து போறாரு. இவருடைய முதல் கவிதை போயிடுச்சு காங்கிரஸ் ஊழல் அப்படிங்கிறது விடுதலை இதழில் வந்திருக்கும். எப்போனா 1937. அடுத்து 1937 திருச்சியில் இருக்கக்கூடிய துறையூரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தலைவராக இருக்காரு. அதனால அவசியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1925 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதோடைய இதழ் பார்த்தோன்னா உங்களுக்கு குடியரசுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா 1929 செங்கல்பட்டு இடத்துல WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. இவர் வந்துனாக்க தமிழர் தளபதினு சொல்லுவாங்க. இந்த மாநாட்டிலாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு தன் பெயருக்கு பின்னால் அடைமொழி அளிக்கக்கூடிய சாதி பேரை நீக்கம்னு சொல்லி பேசியிருந்திருப்பாங்க. மறந்துடவே கூடாது. அடுத்து 1930 பூனாவை சேர்ந்த ஜேக்கர் தலைவராக வந்திருப்பாரு. 1931 பார்த்தோன்னா அவங்களுக்கு விருதுநகரில் RK சண்முகம் செட்டி அவர்கள் வந்திருப்பாங்க. அடுத்து இவருடைய நிக்நேம்ஸ் புனைப்பெயர்கள் கூட சொல்லலாம். பரதன், சௌமியன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், சமதர்மன், வீனஸ், வீரன், ஆணி, குறிப்போன். அண்ணா இறக்கும்போது கலைஞர் பேசியிருப்பாரு. சௌமியன் மறைந்தான் சாதாரணவன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 1939 ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாவல் ரைட்டா கோமலத்தின் கோபம். அடுத்து வரதராஜுலு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இவரை பிரைன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்றாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் வீங்கிய உதடு. ஃபர்ஸ்ட் நாவல் இது வீங்கிய உதடு. ரைட். February 24, 1940 ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி எங்க நடக்குது பாருங்க, திருவாரூர். இது ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னாக்கா இந்த திராவிட நாடு திராவிடருக்குங்கிற கொள்கை இல்லை கோட்பாடு எங்க முதல்ல பேசியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 1940 திருவாரூர்ல பேசியிருந்திருப்பாங்க. அதுவே 1938 காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது பெரியார் முதல்ல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசியிருப்பார். அப்போ 38, 40 2 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதை யாரு ப்ரப்போஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம். செகண்ட் யார் பார்த்தோன்னா உங்களுக்கு வாசுதேவ் மற்றும் அறிஞர் அண்ணா. 1942 திராவிட நாடுங்கிற செய்தித்தாளை உருவாக்கி இருப்பார். அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் டாமா நாடகம் 1943 சந்திரோதயம் அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு.
எங்க வெளியாச்சுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு திருவந்திபுரத்தில் கூடிய லக்ஷ்மி விலாஸ் திரையரங்கத்தில் வெளியாச்சு. அடுத்து ஆகஸ்ட் 27 1944 அதான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றத்துக்கான தீர்மானத்தை கொண்டு வந்து யாருனாக்க அண்ணா. இந்த மாநாடு சேலத்தில் நடைபெற்றுச்சு. தலைவர் யார் பார்த்தோன்னா உங்களுக்கு பெரியார் இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முதல்ல இந்த 3 முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ராவ் பகதூர், சர், திவான் பகதூர், ராவ் சாஹிப் போன்ற பட்டங்கள் என்ன பண்ணணும்னாக்க திருப்பி அளிக்கணும். 2வது லோக்கல் கவுன்சில் போஸ்ட் அண்ட் ஹானரபிள் மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட்டை ரிசைன் பண்ணணும். அடுத்து நோ கேஸ்ட் சர்நேம் ஷுட் பி வித் தர் நேம்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லலாம் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் தன் பெயருக்கு பின்னால் சாதி அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு மாற்றினாங்க இல்லையா, அதே போய் சேர்ந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்பது என்னவா பேர் மாறுது, திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் அடைகிறது. எப்போனா 1944. ரொம்ப 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 முக்கியமான வருஷம். பெரியார் பற்றி படிக்கும்போது அண்ணா பற்றி படிக்கும் இந்த இயர் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா பெரியார் குறித்து என்ன பண்ணுறாங்கனாக்க குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க, இல்லை ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து இவருடைய புக்ஸ் ஓர் இரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், அடுத்து நீதிதேவன் மயக்கம், காதல் ஜோதி, பாவையின் பயணம், குமஸ்தாவின் பெண். மூவிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல தம்பி, வேலைக்காரி, ஓர் இரவு, சொர்க்கவாசல், கொலைகாரியின் குறிப்புகள். அடுத்து ரங்கோன் ராதா, கலிங்கபுர ராணி, பார்வதி பிஏ, தசவத்தாரம், என் வாழ்வு, குமரிக்கோட்டம், வண்டிக்காரன் மகன், அடுத்து கடைசி கனவு, அடுத்து மக்கள் தீர்ப்பு, வெள்ளை மாளிகையில், ரோமாபுரி ராணிகள், கம்பரசம், அடுத்து பெரிய புராண புதையல், மனத்தோட்டம், மாஜி கடவுள்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தீ பரவட்டம், மாபெரும் தமிழ் கனவு, தாய்ந்த தமிழகமே, இதெல்லாம் பார்த்தோன்னா அப்புறம் வந்து செவ்வாழை போன்ற பார்த்தோன்னா அண்ணாவுடைய படைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் பெரியார் அண்ட் ஈவேரா, ஈவேரா அண்ட் அண்ணா. ரைட். அடுத்து 1949 பெரியார் என்ன பண்றாருனாக்க மணியம்மையாரவனை திருமணம் செய்யறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். அடுத்து வந்துனாக்க அண்ணா, ஈவி.கே. சம்பத், நெடுஞ்செழியன், எம். கருணாநிதி, என்.வி. நடராஜன் இவங்க என்ன பண்றாங்கனாக்க அந்த திராவிடர் கழகத்தை விட்டு பார்த்தோன்னா என்ன பண்றாங்க, வெளியே வந்துடுறாங்க. அடுத்து செப்டம்பர் 17 1949 திருவொற்றியூர் சண்முகத்தோட வீட்டில் என்ன பண்றாங்க, டிஎம்கே ஃபார்மேஷன் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோடைய துவக்க விட எங்க நடக்குதுனாக்க ராயபுரம் பக்கத்துல ராபின்சன் பூங்கா நடக்குது. இதுக்கு யார் தலைவன் பார்த்தோன்னா உங்களுக்கு பெத்தப்பாளையம் பழனிசாமி. இன்னொன்று இந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை நார்த் இந்தியா போகும்போது ஒரு யூனிவர்சிட்டி ஸ்பீச் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈவரை பேசுவார். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது யாருனாக்கா அண்ணா. இவருடைய ஸ்லாங் பார்த்தீங்கன்னா பேச அழைச்சிருந்திருப்பாங்க. பெரியார் வந்து பார்த்தோன்னா அதை தடுத்து தான் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அடுத்து பேண்ட் ஒர்க்ஸ், அதாவது என்னென்ன புத்தகங்கள் இவர் வந்து தடை செய்யப்பட்டுச்சு பார்க்கலாமா. 1950 திருச்சி கோர்ட்ல இவருக்கு 6 மாத சிறை தண்டனை கிடைச்சது. காரணம் ஆயமாயை அப்படிங்கிற புத்தகத்துக்காக 1943 வெளியாயிருக்கும். அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இவருடைய புத்தகம் 2 புத்தகங்களை பார்த்தோம்னாக்க இவங்க பேன் பண்றாங்க. ஒன்று ஆரியமாயை மற்றும் லட்சிய வரலாறு. அடுத்து 1951 ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் சென்னையில் நடக்குது. தலைவர் யாருனாக்க CN நடராஜன். என்ன பண்றாங்க அப்படின்னாக்க 1952 ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ல வந்துனாக்க பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை அப்படின்னு முடிவு பண்றாங்க. அடுத்து 1953 3 கார்னர் ப்ரொடெஸ்ட், அதாவது மும்முனை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு குலக்கல்வி திட்டத்திற்கு ஈவி.கே. சம்பத், ரயில் மறியல் போராட்டம், கள்ளக்குடி பெயர் மாற்றத்துக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சரி கள்ளக்குடி பெயர் மாற்ற தீர்மானம் பார்த்தோன்னா உங்களுக்கு கருணாநிதி. அந்த 3 பேரும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இந்த ஈவி.கே. சம்பத் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சொல்லின் செல்வர்னு சொல்லி 3 சொல்லுவாங்க இல்லையா. இலக்கியத்திற்கு ராப்பி செய்த பிள்ளை, அரசியலுக்கு ஈவி.கே. சம்பத், அதே எனக்கு புராண காலங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு அனுமனை சொல்லுவாங்க. அனுமனை காமனாக என்ன சொல்லுவாங்க, சுந்தரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். 1953 நம் நாடு இதழ் கொண்டு வரப்பட்டுச்சு. எதுக்குன்னா பார்ட்டியை டெவலப் பண்றதுக்காக. அடுத்து 1956 2வது டிஎம்கே ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. எங்கனாக்க திருச்சியில 56 எலெக்ஷன்ல 15 எம்எல்ஏக்களும் 2 எம்பிக்களும் வந்திருப்பாங்க. இதுல புலித்தலையிலிருந்து கலைஞரும், காஞ்சிபுரத்திலிருந்து அண்ணாவும், இந்த பெரம்பூருக்கு உட்பட்ட தொகுதியில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சத்தியவாணி முத்தம்மையார் வந்திருப்பாங்க. ரைட். அடுத்து இங்கிலீஷ் மேகசின் 2 இருக்கு. ஒன்று ஹோம்லேண்ட் 57, ஹோம் ரூல் 66, 2 செய்தித்தாள் கொடுத்துருப்பாங்க. 1962 50 எம்எல்ஏக்களும் 7 எம்பிஸ். இன்னொன்று 1957 ஜெயிச்ச 15 எம்எல்ஏக்கள்ல 14 பேர் தோத்து போயிடுவாங்க, ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. இந்த 14 பேர்த்துல அண்ணா உட்பட்டவர் ஒரே ஒருத்தர் தான் வந்து ஜெயிச்சிருப்பார். அவர் யாருனாக்கா உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து 1963 காஞ்சி இதழ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது 16th Amendment Act 1963 படி. காரணம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனிநாடு கோரிக்கை வைக்கிறவங்க பார்த்தோன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் பெற முடியாதுங்கிறது காரணத்துக்காக திராவிட நாடு பத்திரிகைக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னாக்க காஞ்சி அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1965 ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் பெரிய அளவில் வந்திருக்கும். காரணம் மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க.
மும்மொழி கொள்கை அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அண்ணா என்ன பண்றாருனாக்க ஹிந்திக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தோன்னா இந்த ஜனவரி 25, 26 சொல்லுவாங்கனாக்க தமிழ் வழி தியாகிகள் நாள் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 6, 1967ல சிஎம் ஆயிருப்பாரு. மார்ச் 1966. ரைட், ஓகே. அடுத்து இவருடைய சாதனைகள் பத்தி பார்க்கலாமா? ஒரு முக்கியமா ஒரு 5லேருந்து ஒரு 7 சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968, அதாவது சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து அதே 1968ல இருமொழி கொள்கை கொண்டு வரப்பட்டுச்சு. இருமொழி கொள்கை கொண்டு வரப்பட்டுச்சு. 1968ல தஞ்சாவூர் பக்கத்துல கீழ்வெண்மணி படுகொலை நடைபெற்றுச்சு. கீழ்வெண்மணி படுகொலை நடைபெற்றுச்சு. அடுத்து 1967ல தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 1969ல நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு வழங்கப்பட்டுச்சு. அடுத்து இவர் ஒரு படையை உருவாக்கி இருந்திருப்பாரு. தீரணி அப்படிங்கிற படைப்பிரிவு உருவாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இருந்திருப்பாங்க. பியூசி வரைக்கும், அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னாக்க இலவச கல்வியும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தனாக்க பேருந்தை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாட்டுடைமை ஆக்கியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பேருந்தை நாட்டுடைமை ஆக்கி இருந்திருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வீராணம் திட்டத்துக்கு கடலூர்ல அடிக்கல் நாட்டியிருந்திருப்பாரு. அடுத்து செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம். அடுத்து வந்தோம்னாக்கா உங்களுக்கு சத்தியமேவ ஜெயத்தேங்கிறத பார்த்தோன்னாக்க வாய்மையே வெல்லும். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்ரீகுமாரிங்கிற வார்த்தைலாம் வரலாம். ஸ்ரீங்கிற திருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்திருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிப்ரவரி 3ஆம் நாள் 1969 இறந்து போறாரு. பிப்ரவரி 3லிருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இடைக்கால முதல் மந்திரி யார் இருந்திருப்பாங்கனாக்க நெடுஞ்செழியன் இருந்திருப்பாங்க. பிப்ரவரி 10, 1969ல கலைஞர் கருணாநிதி முதல் முறையாக பார்த்தோன்னா உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகி இருந்திருப்பாங்க. தேங்க்யூப்பா.